வணக்கம். முனைவர் பா. மணிகண்டன், உதவி பேராசிரியர், தமிழ் துறை, டாக்டர் எஸ்.என்.எஸ். ராஜலட்சுமி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, கோவை. இன்று நாம் காண இருப்பது சென்ற வகுப்பின் தொடர்ச்சியாக பாரதியாரின் புதிய ஆத்திச்சூடியிலிருந்து அடுத்ததாக உடலினை உறுதி செய். உடம்பை வளர்த்தேனே உயிர் வளர்த்தேனே என்பார் திருமூலர். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் என்பார்கள். உங்கள் உடலினை திடமாக வைத்திருந்தாலே உள்ளம் உற்சாகமாக இருக்கும் என்பதே பாரதியின் பார்வையாகும். சற்றே மெலிதான தேகம் கொண்ட பாரதிக்கு உடல் வலிமை பெற என்ன செய்யலாம் என்ற எண்ணம் எப்போதும் உண்டு. காசி நகரில் அவனது அடையாளங்களை ஏற்கும்போதே சீக்கிய நபர்கள் கையில் வைத்திருந்த கத்தி, அவர்களின் கையில் வைத்திருந்த சிறிய கம்பு ஆகியவற்றை எப்படி கையாள்வது என்பதை கேட்டு தெரிந்து கொள்வானாம். நமது ஊரிலே பயில்வான்கள் தூக்கிச் சுற்றும் கர்லாக்கட்டையை தூக்கிச் சுற்றுதல், வாவேசு ஐயரிடம் சிலம்பு கற்றல் என்ற வகையில் தனது உடலினை உறுதி செய்வதில் அவனது எண்ணம் நிறைந்திருந்தது. பராசக்தியிடம் கூட மனம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன் என்பார் பாரதி. மனம் நினைத்ததை செய்ய வேண்டுமெனில் அதன் கருவியாக உடல் பலமோடு இருக்க வேண்டியது அவசியம். உடலும் மனதும் வலிமையோடு இருந்தால்தான் நாம் நினைப்பவர்களை எளிதாக அடைய இயலும். யானையால் தாக்குண்ட பாரதிக்கு மனம் வலுவாக இருந்தாலும் வறுமை காரணமாக அவனது உடல் ஒத்துழைக்கவில்லை. படுக்கையில் கூட சுதந்திரம் ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு கனவு கண்டவன் பாரதி. அவனது உடல் வலிமையை இன்னும் கம்பீரப்படுத்தும் முயற்சியே அவன் கோட் அணிந்து என்றும் கூறுவார். உடல் கம்பீரமான நிலையினை அடைகையில் மனம் சொல்வதை அது கேட்க ஆரம்பிக்கும். இரு கைகளையும் அவன் வீசி நடக்கும் நடையில் அத்தனை வலிமை இருக்கும். தேம்பியலும் குழந்தை நொண்டி திடம் கொண்டு போராடு பாப்பா என்பான் பாரதி. மன வலிமை இருக்கும் இடத்தில் உடல் தானாகவே வலிமையடையும். நம்முடைய மிகப்பெரிய சாதனைகள் அனைத்திற்கும் அடிப்படையாக இருப்பது நம்முடைய உடலே ஆகும். சித்தர்கள் அனைவருமே நம்முடைய உடலை இறைவன் குடியிருக்கும் ஆலயமாகவே கருதி வழிபட கூறினர். உடல் வலிமையாக இருக்கும்போதே மனமும் வலிமையடைவது போன்ற உணர்வு நமக்குள்ளேயே ஏற்படும். தன் நிலையில் இளைத்தலும் உடல் வலிமையை குறைப்பதும் குறைபாடாகும். எந்த துன்பம் வந்தாலும் அதை உறுதியான மனதோடு எதிர்கொள்வது அவசியமாகிறது. ஒரு காலத்தில் எப்படி வாழ்ந்த மனிதன் தெரியுமா என்று ஒவ்வொரு ஊரிலும் ஒரு குடும்பம் பற்றியும் நமது குடும்பத்தை பற்றியும் ஊரார் பேச கேட்டிருப்போம். அந்த நிலையில் இருந்து தாழ்ந்து போவதே உடல் இளைத்து போவது என்கிறார். மகாகவி வந்திருக்கிறேன், உங்கள் ராஜாவை ஜதிபல்லக்கு கொண்டு வரச்சொல் என்று வறுமை வாட்டிய போதும் எட்டயபுரம் சென்று ஊர் எல்லையில் நின்று சொன்ன தீரமும் வலிமையும் இல்லாத பெருமிதமும் செருக்குமே வேண்டுமென்கிறான் பாரதி. அடிமையாக தேசம் இருந்தாலும் அவனுடைய தலைப்பாகை தனக்குத்தானே சூட்டிய கிரீடம் போன்ற குறியீடு ஆகும். அவன் அணிந்த கோட் உனக்குரிய ஆடையை என்னாலும் அணிய முடியும் என்ற இருமாப்பின் உச்சத்தில் நின்றிருந்தவன் பாரதி. அதற்கேற்ற உடல் வலிமையும் அவன் ஏற்படுத்தி கொண்டான். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் என்பது நம்முடைய முதுமொழி. உலகிலேயே உடலை இறைவனாக நேசித்த பெருமையும் இன்பமும் நமக்கே உண்டு. உடலினை உறுதி செய்வோம், உலகை ஆள்வோம் மனதால் என்கிறான் பாரதி. உடல் வலிமையாக இருந்தால் உள்ளம் மேம்படும். நமது செயற்கரிய செயல்களை செய்வதற்கு உடல் வலிமை மிகவும் அவசியமாகிறது. அந்த வலிமையான உடலை நாம் பெறுவதற்கு நாம் உண்ணும் உணவு தொடங்கி நாம் உணர்வும் இங்கே பலருடன் தொடர்புடையது. அந்த வகையில் நமது உடலை பேணி காப்பது அவசியமாகும். இந்த உடலை நம்பி பலரும் பல தொழில்களும் லட்சக்கணக்கான மக்களும் வாழ்ந்து வழங்கும் இடமாக நம் உடல் உள்ளது. நம் அனைவரும் இணைந்து ஒருவருக்கொருவர் உதவி செய்து அனைவரின் வளமும் பெற வேண்டும் என்பதே பாரதியின் கனவாக இருந்து இந்த உலகில் பிறருக்கு தீங்கின்றி சமுதாயமும் நலம் பெறவும்
இணைந்து பணி செய்வோம். நமது உடலும் உள்ளமும் இணைந்திருப்பது, வலிமையோடு இருப்பது அவசியமாகும். நன்றி. உடலினை உறுதி செய்வோம்.